இச்சப்பூர் சினிமாவில் எது எப்படி இருக்கும்னு வச்சு பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, சிவகுமாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா, ஜாக்லின் நான் வந்து நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறது பார்க்கும்போது, இப்போ ரவீந்தர் என்ன விஷயம் பண்ணாரோ, ஒருத்தர் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தரை டவுன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக தான் வந்து கன்வே ஆகுது. ஸோ சௌந்தர்யாவை வந்து இவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்கிறாரு. ஆனால் ஜாக்லின் பற்றி வந்து பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்கள் இப்போது அந்த மாதிரி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா செம ஷாக்கிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட்டு என்ன விஷயம் சொன்னார் அப்படின்னா வந்து, ரயானை வந்து தம்பி தம்பி அப்படின்னு சொல்லி நீ எந்த விஷயத்தில் அதுக்கு முன்னாடி கோவா கேங்குன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அதில் கேம்லலாம் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி ஒரு கேம் ப்ளே பண்ணிங்கல்ல, ஏன் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வரும்போது வந்து அந்த ரயான் உன் தம்பியாக நினச்ச அந்த ரயானுக்கு வந்து நீ எப்படி பூஸ்ட் பண்ணியிருக்கணும், அதை ஏன் நீ பண்ணலை? நீ முத்துக்குமரன்கிட்ட எங்கேயுமே வந்து சப்போர்ட் பண்ணலை, திடீர்னு வந்து முத்துக்குமரன் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறது ஏன் அப்போது டிக்கெட் டு ஃபினாலே மட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சௌந்தர்யா கிட்டே இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து திடீர்னு வந்து அன்றைக்கி ஒரு நாள் ரயானை வந்து நீ ஓகே ப்ரோன்ற, அப்போனா அது என்ன, அது ரொம்ப தப்பாக இல்லையா, அது நான் வெளியே பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா, அதை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. உடனே நம்ம வந்து அதை நம்பிடுவோம். இதுதான் அவங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு ஃபைனல் வரை வர போட்டிருக்க பிளான் அப்படின்னா, அது ரொம்பவே ஒஸ்ட்டு பிளானு. ஸோ அந்த ஒஸ்ட்டு பிளான் வந்து கண்டிப்பாக வந்து ஜாக்லின் வந்து இதுதான் அப்படின்னு அவங்க போட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, அது ரொம்ப மோசமான ஒரு பிளானு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா கடைசியாக வந்து ஜாக்லின் வந்து என்னை பொறுத்தவரையும் டாப் 5ல் வரவே கூடாது. ஸோ மிச்சம் இருக்கிற நீங்கள் தான் வந்து டாப் 5ல் வரணும். எனக்கு வந்து இஷ்டம் இல்லை. நான் மேபி ராங்காக இருக்கலாம், பட் எனக்கு வந்து இஷ்டம் இல்லை. நான் இப்போ கூட நான் உண்மையை பேசலை அப்படின்னா, நான் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பக்கம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சௌந்தர்யா கிட்டே வந்து நீ பொட்டியே எடுக்கக்கூட நான் ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்கிறேன். நீ பொட்டி எவ்வளோ வச்சாலும் நீ அது பக்கமே போயிடாத. பட் இருந்தாலும் உன் இஷ்டம். ஆனால் நீ அந்த பொட்டியோட பயங்கரமான ஒரு ஒத்தான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிவா வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா தீபக் சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, ஸோ என்னை பொறுத்தவரையும் நான் வந்து தீபக்கை யார் கூடயும் வந்து கம்பேரே பண்ண மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்தவரையும் முத்து ஜாக்லினை விட ஒரு சூப்பரான ஒரு பிளேயராக தான் நான் தீபக்கை வந்து பார்க்குறேன். சில வீக் அவர் டவுனாக போயிருக்கலாம், ஆனால் நான் அவரை ஒரு பெட்டரான ஒரு பிளேயராக தான் வந்து பார்க்குறேன். அவங்க கூடலாம் வந்து கம்பேர்லாம் வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன் தான் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ திடீர்னு வந்து ஜாக்லின் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் இப்போ சௌந்தர்யா கிட்ட வந்து சிவா சொன்னது பார்க்க முடிஞ்சுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முத்துக்கிட்ட பேசினார் இதே ஒரு விஷயத்தை. அதுக்கப்புறம் இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹேட்மேன் ரவீந்தர்கிட்ட வந்து சொன்னார். ஸோ திடீர்னு வந்து ஜாக்லின் மேலே சிவகுமாருக்கு திடீர்னு இந்த மாதிரியான விஷயங்கள் தோன்றதுக்கான ஒரு காரணம் என்னவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் வேறு மாதிரி பேசினார், இவர் வேறு மாதிரி பேசுகிறாரு. பட் இதே மாதிரியான விஷயம் தான் வந்து போன வாரம் நடந்தது. ஸோ இப்போது இவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறது ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.